அருமையான தலம். இரண்டாம் திருமுறைக்கு வந்துட்டோம். இரண்டாம் திருமுறையிலிருந்து அமையக்கூடிய திருப்பதிகம். தலத்துக்கு திரு ஆடானைன்னு பேர். சுவாமி ஆடானைநாதர், அம்மைக்கு அம்பாயிரவள்ளி, தீர்த்தம் சூரிய புஷ்கரணி, தலவிருட்சம் வில்வம். வருண பகவானுடைய மகன் வாருணி. துர்வாச முனிவருடைய தவத்தை அந்த வாருணி என்ற வருணனுடைய மகன் கலைத்தான். அதனால் அந்த துர்வாச முனிவர் என்ன பண்ணிட்டாரு, வருணனுடைய மகனை உனக்கு ஆட்டின் தலையும் யானை உடலுமாக மாறிப்போன்னு சாபமிட்டார். அந்த சாபம் நீங்கணும்னா திரு ஆடானை வழிபடணும்னு சொல்லிட்டார். சாப விமோசனமும் சொல்லிட்டார். அப்படிப்பட்ட அந்த சாபத்தை பெற்ற வருணனுடைய மகனாகிய வாருணி அந்த சாபம் நீங்குவதற்காக இந்த தலத்துக்கு இறைவனை வேண்டி சாப விமோசனம் பெற்றான். அதனால ஆடு ஆணை, ஆடு ஆணை, அதனால திரு ஆடானை. இந்த தலத்தினுடைய சோமாஸ்கந்தரை பஞ்சபாண்டவரில் ஒருவனான அர்ச்சுனன் நிறுவி வழிபட்டான் என்பது அந்த தலத்தினுடைய செய்தி. அது மட்டுமல்லாமல் சூரியன் தன்னுடைய பிரகாசமான ஒளியினால் தனக்கே கர்வம் கொண்டான். தன்னுடைய ஆணவத்தினால் தன்னுடைய ஒளியை என்ன பண்ணான், சிவபெருமான் முகத்தில் ஒளியை பாய்ச்சினான். என்னை போல ஒளி யாருக்கும் கிடையாது, பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த ஒளியை சூரியன் பாய்ச்சும் பொழுது அந்த சூரிய ஒளியை நந்தி என்ன பண்ணாரு, உள்ளிழுத்து கொண்டார். அப்போ சூரியன்கிட்ட இருந்த ஒளி பூரா போயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு, வெளிச்சமே இல்லை. ஆணவத்தினால் ஒளியை இழந்தான் சூரியன். அப்போ என்ன பண்ணார், சாமி தெரியாமல் பண்ணிட்டேன், நந்திக்கிட்ட இப்படி எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டீங்களே, நீ என்ன பண்ண, எனக்கு தான் ஒளி இருக்குதுன்னு யார் மேலே இருக்கிற, வரம் கொடுத்த மேலேயே கை வைக்க, வரம் வாங்கிட்டு யார் தலையில் நான் கை வச்சாலும் சாம்பல் ஆகணும், அப்படியே ஆகட்டும், இங்கே உங்கள் கையில் வச்சு டெஸ்ட் பண்ணுறவங்க தலையிலன்னு சொல்லி, அது மாதிரி என்ன பண்ணா, சிவபெருமான் மீது சூரிய ஒளியை பாய்ச்சி நந்தி உள்ளிழுத்துக்கிட்டார். அப்ப நந்தியை வேண்டினான் சூரியன். நந்தி என்ன சொன்னார், திருவாடானை இறைவனை வேண்டும்படி சொன்னார். அப்போ சூரியன் என்ன பண்ணார், நீல ரத்தின கல்லினால் ஆவுடை அமைத்து வழிபட்டு மீண்டும் சூரியன் தனக்குரிய ஒளியை பெற்றான். அப்ப பார்த்துக்கோங்க, சூரியன் என்பது 9 பேர்ல நடுவில் இருக்கிறாள். எங்க இருக்கிறவரு, ஆமா, அவரை சுத்தி 8 பேர் இருக்கிறாங்களா. அவரே போய் சிவபெருமான் தான் சூரியன் தன்னுடைய ஒளியை யாரை வழிபட்டு பெற்றார். ஆமா, அதை நல்லா தெரிஞ்சுக்கணும். நாம போய் அங்கேயும் இங்கேயும் நிற்கக்கூடாது. அவர்கிட்ட போனால் இது கிடைக்கும், சனிக்கிழமை அங்கே போய் விளக்கு போட்டால் இது கிடைக்கும் அப்படின்னு நாம் போய் அங்கே நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கே போய் நின்னா போதும், அவங்களுக்கே இவர் தான் கொடுக்குறார். அதனால் இவர்கிட்டயே போனால் நிறைய அருள் செய்வார், நிறைய. அப்பேற்பட்ட அந்த சூரியன் ஆவுடை, நீலரத்தின கல்லால் அமைத்த ஆவுடை. அப்போ சூரிய பகவான், தலத்து நாயகி ஆகிய ஸ்நேகவல்லி அம்மன், இவங்களுக்கெல்லாம் இந்த வழிபாட்டுக்குரிய இந்த சந்நிதிகள்லாம் அவங்க சென்றால் பார்க்கலாம். அருமையான தலம். ஆதி ரத்தினேஸ்வரர், ரத்தினக்கல்லினால் ஆவுடை அமைத்ததுனால இறைவனுக்கு ஆதி ரத்தினேஸ்வரர். உச்சி காலத்தில் நீ அபிஷேகம் நடைபெறும் பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பெருமான் நீல நிறத்தில் காட்சியளிப்பார். அவ்வளவு அருமையான தலம் இந்த தலம். இந்த பதிகம் 2ஆம் திருமுறையில் நட்டராக பண்ணில அமைந்தது. ராமேஸ்வரத்திலிருந்து திருக்கேதீச்சரத்தை நினைந்து ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடினார். ராமேஸ்வரம் போய் வணங்கினாரே,
அங்கிருந்து இலங்கையில் இருக்கக்கூடிய திருக்கேதீச்சரத்தை வணங்கி இங்கிருந்தே பாடினார். பதிகம் பாடிட்டு வடதிசை நோக்கி செல்ல புறப்பட்டார். அப்போ பல சிவத்தலங்களை பணிந்து அப்படியே கடற்கரை வழியாக வந்து திரு ஆடானையை சேர்ந்து இந்த பதிகத்தை பாடினார். அருமையான பதிகம். மாதோர் கூறு உகந்து ஏற, மாதோர் கூறுகந்தேற ஏறிய ஆதியானுரை ஆடானை போதினாள் புனைந்து ஏத்துவார் தமை வாதியாவினை மாயுமே. உமையொரு பாகன். மாதோர் கூறு உகந்து ஏறிய, ஏறு ஏறுனா விடை. அப்ப சிவபெருமான் உமையம்மையை இடப்பாகத்தே கொண்டு விடைமேல் ஏறிய முதல்வன், அந்த ஆதியான் என்று சொல்லக்கூடிய முதல்வன் எங்க இருக்கிறான்? ஆடானையில் உரைகின்றான். ஆடானையில உரைகின்றான். அவன் என்ன சொல்றாரு? போதினால் புனைந்து ஏத்துவார் தமை வாதியாவினை மாயுமே. பூக்களை கொண்டு அவனை ஏத்துங்கள். இந்த பதிகம் முழுக்க அர்ச்சனை, நம்ம அர்ச்சனைன்னு சொல்றோமே, அந்த வழிபாட்டை சொல்லுது. அர்ச்சனைனா என்ன? கவுண்டரில் டிக்கெட் வாங்கி பேர் சொல்கிறப்ப மறந்து போயிடுன்ட்டு பின்னாலேயே பேனாவில், இல்லைன்னா நாம் வீட்டிலேருந்து ஒரு பேப்பரில் எழுதிட்டு போய் அர்ச்சனை சீட்டோட பின் பண்ணி கொடுத்து பண்ணுறது தான் அர்ச்சனை. அப்படி தானுங்க? அப்படி தான் கருதி இருக்கிறோம். நம்ம சமயம் அர்ச்சனைன்னு அதை சொல்லலை. அது ஏன் செய்கிறாங்க எனக்கு தெரியல. அர்ச்சனை பாட்டே ஆகும்னு யார் சொன்னாங்க? சிவபெருமானே வந்து சொன்னார். சான்று எங்க? பெரிய புராணத்தில் 12ஆம் திருமுறையில் பெரிய புராணத்தில் தடுத்தாட்கொண்ட புராணத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா, மற்ற நீ வன்மைகள் பேசி வந்தொண்டன் என்பதோர் வாழ்வு பெற்றாய் அப்படின்னு அந்த பாட்டு, அந்த பாடல்ல நீ எனக்கு சொற்றமிழால் நம்மை பாடுக என்றார். அர்ச்சனை நமக்கும் சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மீது எம்மை சொற்றமிழால் பாடுக என்றார் தூமரை பாடும் வாயார். 4 வேதத்தை பண்ணோடு பாடுவதில் வல்லவனாகிய சிவபெருமான் தன்னுடைய திருவாயினால் சொற்றமிழ் பாடுக என்றார். அதுதான் எனக்கு அர்ச்சனை. பாட்டே அர்ச்சனையாகும். பாட்டே நம்ம அர்ச்சனை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? பாடணும். பாடனா அது அர்ச்சனை. அர்ச்சனை என்பது வழிபாட்டு முறையில் ஒன்று. வழிபாடுன்னு என்ன? சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும், அப்புறம் அலங்காரம் பண்ணணும், ஒப்பனை, அதுவும் வழிபாட்டு ஒரு அங்கத்தில் ஒன்று. ஆடை அணிவிச்சு அலங்காரம் பண்ணி நல்ல நறுமணமிக்க நறுமணப் பொருள்களெல்லாம் சாற்றி மலர் மாலைகள்லாம் சாற்றி அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? சாமிக்கு தீப தூபம் அமுதெல்லாம் படைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க? பாக்களால் பரவுதல். பூக்களை கொண்டு, சும்மா பூ போடுறது அர்ச்சனையா? நீங்கள் கோயிலில் போனீங்க சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவாங்க? சாமிக்கு மலர்களை கொண்டு என்ன பண்ணுவாங்க? இறைவன் புகழை சொல்லி அந்த மலரை போடணும். அதுதான் என்ன பேர்? சும்மா அப்படி, அது பேர் அர்ச்சனை கிடையாது. வேற்றாகி விண்ணாகி நின்றாய். அப்போ பூவை எடுத்து வச்சுக்கிட்டு வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றிங்கிறப்ப பூவை என்ன பண்ணணும்? சாமி திருவடியில் போடணும். அதுக்கு பேர் தான் என்னது? இங்கே சொன்னார், போதினால் புனைந்து ஏத்துவார். புனைந்து ஏத்துதல், பூக்களை பறித்து மாலையாக கட்டி அவனுக்கு மாலையாக சாற்றியும் பூக்களை புகழ் சொல்லி பூக்களை இறைவன் திருவடியில்
அர்ப்பணித்தபடி போட்டு என்ன பண்ணலாம், வழிபாடு செய்யலாம். அதான் போதினால் புனைந்து ஏத்துவார்தமை வாதியாவினை வாயுமே. யாரெல்லாம் மலர்த்துண்டு செய்கிறார்களோ, போதுன்னா அரும்பு பூக்கள்னு அர்த்தம். போது புனைவது எப்போ அப்படின்னா போதா இருக்கிறப்ப புனையணும். மலர்ந்து விட்டா கட்டக்கூடாது, அதுக்கு பேர் மாலை இல்லை. மலரும் தருவாயில் உள்ள மலர்களை மாலையாக புனைந்து அதை சாமி மேலே சாத்தணும். சாத்துறப்போ அது மலரணுமா, அதுதான் போதினால் புனைந்து. மலரால் புனைந்து இல்லை, போதினால் புனைந்து ஏத்துவார். மாலை கட்டி போட்டால் மட்டும் பத்தாது, என்ன பண்ணணும், பாடணும். ஏத்துவார் அப்படின்னார். அப்படி பாடினால் வாதியா வினை மாயுமே. ரெண்டு சொன்னார், வினை வாதியா, வினை மாயுமே. வினை என்ன பண்ணாது, ஒன்று நம்மை வருத்த மாட்டாது, நம்மை வருத்தாது. வினை என்ன பண்ணாது, நமக்கு துன்பத்தை தராது. அதோடு மட்டுமல்லாம மாயும், மாய்ந்து விடும். நமக்கு துன்பத்தை தரக்கூடிய வினைகள் இறைவனை புகழ்ந்து பாடி மலர்களை கொண்டு அவனை போற்றி வழிபாடு செய்தால் நம்ம வினைகள் நமக்கு துன்பத்தை தராம மாய்ந்து விடும் அப்படின்னு இந்த முதல் பாடல்ல அருமையா சொன்னார். வாடல் வெந்தலை அங்கை ஏந்தி, வாடல் வெந்தலை அங்கை ஏந்தி நின்று ஆடல்லான் உரை ஆடானை, தோடுலா மலர் தூவி கைதொழ வீடும் நுங்கள் வினைகளே. இந்த பாட்டையும் சொல்றார். வாடல் வெந்தலை அப்படின்னா இந்த ஊன் சதையெல்லாம் வற்றி போன பிரம்ம கபாலம். வாடல் வெந்தலை, அந்த மண்ட ஓட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சதை பகுதிகள் எல்லாம் வற்றி போய் நல்லா அப்படி மண்ட ஓட்டு எப்படி இருக்குங்க, வெள்ளை வேளுன்னு இருக்கும். வாடல் வெந்தலை அங்கையில் ஏந்திய, கையில் அழகிய தன்னுடைய கையில் சதை வற்றி போன பிரம்ம கபாலத்தை ஏந்தி நின்று ஆடல் உடையவன். என்ன பண்றார் சிவபெருமான், மண்டை ஓட்டை பிரம்ம கபாலத்தை எடுத்துக்கொண்டு என்ன பண்றார், ஆடுகின்றார். ஆடலான் உரை ஆடானை அப்படின்னு சொல்றார். அப்படி ஆடலை உடைய பெருமான், அந்த பெருமானை தோடுலா மலர் தூவி கைதொழ, இதழ்களை உடைய மலர். தோடுலா மலர்னா என்ன அர்த்தம், இதழ், பூ இதழ்களை கொண்டு. அப்ப நமக்கு இந்த பூ என்பது மலர் புனைவதற்கு, இதழ்கள் என்பது எதுக்குங்க, அர்ச்சனை செய்வதற்கு. அப்போ உலர்ந்த பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி நின்று ஆடுதலை உடைய சிவபெருமான் திரு ஆடானையை அடைந்து அந்த இறைவனை மலர் தூவி தொழுவீர்களானால் உங்கள் வினைகள் யாவும் அழிந்துவிடும் அப்படின்னார். வீடும் உங்கள் வினைகள், வீடும்னா அழியும், வினைகள் யாவும் என்ன ஆயிடும், அழிந்துவிடும். அப்ப மலர் தூவி தொழுதால் வினைகள் அழியும். மலர்கள் புனைந்து அவனை புகழ்ந்து பாடினால் வினைகள் மாய்ந்துவிடும். மூணாவது பாடல் சொன்னார், மங்கை கூறினன் மான்மரியுடை அங்கையான் உரை ஆடானை, தம் கையால் தொழுது ஏத்த வல்லவர் மங்கு நோய் பிணி மாயுமே. மங்கை கூறினன்னா உமையம்மையை ஒரு பாகத்தை உடையவன். மங்கை பங்கினன், மான், மான் தெரியும் எல்லாத்துக்கும். மரினா மழு, மான் மழு உடைய, கையில் ஏந்தி, மான் மழுவை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய சிவபெருமான் விரும்பி எழுந்தல் இருக்கக்கூடிய ஆடானையை அடைந்து தம்முடைய கைகளினால் தொழுது ஏத்த வல்லார். அப்பர் சாமி சொன்னார், கைகால் கூப்பி தொழீர். எப்படி, கடி மாமலர் தூவி நின்று அப்படின்னார். மங்கை பங்கனுமாக மான் கன்றையும் மழுவாயுதத்தையும் கையில் ஏந்தியவனாகிய சிவபெருமான் உரையும் திரு ஆடானையை அடைந்து அந்த இறைவனை
தங்கள் கைகளினால் கூப்பி தொழ வல்லவர்கள் அவருடைய நோய்கள் கெடும். பிணிகள்னா வினைகள் மாய்ந்துவிடும். நோயும் பிணியும் மாயும், மங்குதல்னா கெடுதல்னு அர்த்தம், கெட்டுவிடும் அப்படின்னு 3வது பாடல சொல்றார். சுண்ண நீரணி மார்பில் தோள் புனை அன்னலானுரை ஆடானை வண்ணமாமலர் தூவி கைதொழ எண்ணுவார் இடர் ஏகுமே. ஒவ்வொரு பாடலையும் அந்த மலரை நாம நினைவில் வச்சுக்கணும். பாட்டில் போதுனார், 2வது பாட்டில் தோடுலா மலர்னார், அடுத்து 3வது பாட்டில் தம்முடைய கையினால் தொழுதல்னா கையில் மலர் கொண்டு தொழுதல்னு அர்த்தம். எங்க அப்படின்னா அப்பர் சாமி சொன்னார்ல, கடி மாமலர் தூவி நின்று கைகால் கூப்பி தொழிர். கையினால் கூப்பி தொழுதல்னா நறுமலமி மலர்களை கொண்டு அவன் திருவடியில போட்டு கையை கூப்பி தொழுதல்னு அர்த்தம். இப்ப 4வது பாட்டில் என்ன சொல்றாரு? வண்ண மாமலர் சுண்ண வெந்நீர். சுண்ண நீர்னா சந்தனம், திருநீரு. சுண்ணம்னா சந்தனம். அப்புறம் திருநீரும் மார்பில் அணிந்து தோல் புனைந்திருப்பவன். சிவபெருமான் என்ன போட்டிருக்கிறாரு? தோல், மான் தோல் பூநூலோடு சேர்த்து நீரணிந்த மார்பில் புனைந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அண்ணலான் உறைவது ஆடானை. அண்ணல் அப்படின்னா தலைமை கடவுள் அப்படின்னு அர்த்தம். தலைமை கடவுளாக இருக்கக்கூடிய பெருமான் ஆடானையில் எழுந்தருளி இருக்கின்றான். அந்த பெருமானை அந்த ஆடானை தலத்தை அடைந்து வண்ண மாமலர் அப்படின்னா அழகு மிக்க மலர். வண்ணம்னா இந்த இடத்துல அழகு, மாமலர்னா மனம் மிகுந்த மலர். அழகான மனம் மிகுந்த மலர்களினால் அவன் மலர்களை தூவி கைதொழ எண்ணுவாரிடர் ஏகுமே. அப்படி மலர்களை தொழுது கைகூப்பி தொழுது இறைவன் திருவடிகளை யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அவங்களுடைய துன்பமானது நீங்கும் அப்படிங்கிறார். அடுத்து 5வது பாடல் சொன்னார், கொய்யணி மலர் கொன்றை சூடிய ஐயன் மேவிய ஆடானை கையணி மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை வீடுமே. அப்ப நம்ம என்ன செய்யறோங்கிறது ஒவ்வொரு பாட்டிலையும் நாம பார்க்கணும். இப்ப நாம என்ன சாமிக்கு தூவுறோம், இறைவனுக்குரிய மலர்கள் எப்படி இருக்கணும் அப்படி இந்த பதிகத்தில் அதான் நமக்கு சொல்றார். பாருங்க, கொய்யணி மலர் கொன்றை அப்படின்னா கொய்த மலர். கொய்த மலர். அணி அப்படின்னா அழகு. கொய்த அழகு மிக்க கொன்றை மலரை சூடிய ஐயன்னா தலைவன். அப்படிப்பட்ட தலைவன் எழுந்தருளிய ஆடானை அடைந்து கையணி மலரால் வணங்கிட. சாமிக்கு வழிபாடு செய்யறப்ப எப்படி பூ அள்ளி போடணும்? கை நிறைய பூக்களை கொண்டு தூவி வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிறார். கை நிறைய பூக்களை தூவி வழிபாடு செய்யணும். அதான் நமக்கு ஞானசம்பந்தர் சொன்னார், நீ நாளும் நன்னிஞ்சே நினைகண்டார் அப்படிங்கிற பாடல் என்ன சொன்னார்? பூநாளும் தலை சுமப்ப. இப்போ தலை நிறைய பூவை கொண்டு போனாராம். எதுக்கு? எப்படி ஞானசம்பந்தர் சொல்றாரு? பூ நாளும் தலை சுமப்ப. நாம் எப்படி கொண்டு போறோம் கோயிலுக்கு? ஆமா, கவர்ல. இப்போ சிவபெருமான் அவளை கவர் பண்ணுவாரா? கவரில் பூ கொண்டு போகிறோம். ஆமாம், அவரை கவர் பண்ண முடியுமா? நாமளும் அவரை கவர் பண்ண முடியாது. அவரு நம்மளை கவர மாட்டார். அவர் அப்படியே தான் இருப்பார். நாமளும் இந்த பதிகம் அதான் சொல்லுதுங்க. மலர்னா எப்படி இருக்கணும், இந்த மலரை எப்படி போடணுங்கிறார். கையணி மலர் அப்படின்னா கை நிறைய பூக்களை கொண்டு என்ன பண்ணணும்? சாமியே
அப்படின்னு தூவணும். இப்படி கை நிறைய கைகால் குப்பி தொழில் கடி மாமலர் இப்படி கை நிறைய அள்ளி பெருமானே அப்படின்னு என்ன பண்ணணும், அவன் திருவடியில் தூவி அவனை நினைந்து தொழணும். அதான் கையணி மலரால் வணங்கிட வெய்ய வல்வினை வீடுமே. இப்போ நினச்சி பார்க்கணும், நாம் இப்போ நம்ம வினையை நீக்குவதற்கு இந்த மலர் வழிபாடு எவ்வளோ முக்கியம். சிவபூஜை பண்ணுறோம், எத்தனை அர்ச்சனை சொல்லணும்? 108 சொல்லணும். 108 சொல்கிறப்போ என்ன பண்ணணும்? பூவை போட்டு சொல்லணும். அதான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க இல்லையா? வெற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி. ஆமாம், ஒவ்வொரு போற்றிக்கு என்ன பண்ணணும்? பூவையும் போடணும், வாயார ஏற்றணும். அதுக்கு பேர் தான் என்ன பேருங்க? போற்றி. போற்றி அப்படின்னா என்ன அர்த்தம்? போற்றினா அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை பாதுகாப்பாயாக அப்படின்னு அர்த்தம். போற்றி என் வாழ்முதலாகிய பொருளே என்னை பாதுகாப்பாய், சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு அர்த்தம். வெற்றாகி விண்ணாகி நிற்பவனே சாமி என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணணும்? அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தா சாமி சந்தோஷாகி நம்ம கேட்ட வரம் கொடுத்துருவார்னு அர்த்தமா? இல்லை. அந்த புகழுரையை சொல்லி சொல்லி மலர் போட போட நம்ம அறிவில் என்ன வரும்? பெருமான் தான் தலைவன், அவன்தான் மெய்ப்பொருள் என்ற உணர்வு வரும். நாம் எல்லாம் சும்மா அப்படின்னு உண்மை அப்பதான் உணர்வுக்கு வரும். அதுக்கு தான் இந்த வழிபாடு. எதுவுமே செய்யாம நாம உண்மையை உணர முடியுமா? சத்தியமா முடியாது. இப்போ வாய் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றின்னு சொல்லணும். உடம்பு கை அந்த கருவியை கொண்டு மலரை எடுத்து போடணும். உள்ளத்தில் சிவபெருமான நினைக்கணும். மனம் வாக்கு காயம், இதுதான் அர்ச்சனை. இதான் சாமிக்கு நம்ம பண்ணுற அர்ச்சனைன்னு என்ன தெரியுமா? மனசில் நினைக்கணும், வாயார அவன் புகழ சொல்லி கைகளினால் என்ன பண்ணணும்? பூவை எடுத்து இப்படி போடணும். எப்படி கை இப்படி கையை வச்சா எப்படி இருக்கணும்? கை நிறைய மலர். கையணி மலரால் அப்படி வணங்கினீங்கன்னா உங்கள் வினையெல்லாம் என்ன ஆகிடும்? அப்போ வினை போகாததுக்கு காரணம் யாரு? நான் தான். என் வினைக்கு போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் யாரு? நானே தான். அப்போ நாம் என்ன பண்ணணும்? ஞானசம்பந்தர் சொல்கிறார், போதினால் தோடுடைய மலரால் கையணி மலரால் வணங்கினால் கொடிய வினை கூட போயிடும். நீங்கள் சுவாமியை தினம் 108 போற்றி சொல்லி அர்ச்சனை பண்ணி வழிபாடு பண்ணுங்க. எந்த வினை என்ன பண்ணாது? எந்த பரிகாரமும் எங்கேயும் போய் அலைய வேண்டிய வேலையே இல்லை. சாமியே குருநாதனாக வந்து நமக்கு சொல்லி கொடுக்குறார் பண்ணணும்னு. அடுத்த பாடல் சொன்னார், வான் இளம் மதி மல்கு வார்சடை ஆண் அஞ்சாடலான் ஆடானை தேனணி மலர் சேர்த்த முன் செய்த ஊனமுள்ள ஒளியுமே. இந்த பாடலை சொல்றாரு தேன் நிறைந்த மலர். என்ன சொல்றாரு? வான் இளம் மதி, வானில் விளங்கக்கூடிய பிறையை நீண்ட தன்னுடைய சடையில் சூடியிருக்கக்கூடிய ஆனஞ்சு ஆடக்கூடிய பெருமான். ஆனஞ்சுனா பால், தயிர், நெய், கோமயம், கோசலம் இப்படின்னு சொல்லக்கூடிய 5. அந்த ஆனைந்தும் விரும்பி ஆடக்கூடிய பெருமான். அந்த பெருமான் விரும்பி எழுந்தருளிருக்கக்கூடிய தலம் ஆடானை. அந்த தலத்து இறைவனை தேன் நிறைந்த அணிமலர் அழகு, தேன் பொருந்திய அழகான மலர்கள் சேர்த்த முன் செய்த, சேர்த்த அப்படின்னா அவன் திருவடியில் தேன் நிறைந்த அழகான மலர்களை யாரெல்லாம் கொண்டு சேர்க்கிறார்களோ சேர்ப்பவர்களுடைய பழவினை முன் செய்த ஊனம் உள்ள ஒளியுமே அப்படின்னார். அப்படின்னா பழமையான வினைகள் நாம் சேர்த்து வச்சிருக்கிறோமே அந்த வினைகள் எல்லாம் என்ன ஆயிடுனாரு? ஒளியும் ஊனம் உள்ள ஒளியுமே. உள்ளத்தே புகுந்து
அந்த வினைகளை எல்லாம் ஓட வைப்பான், ஊனத்தை எல்லாம் ஓட வச்சிருவான். இப்போ தேன் நிறைந்த மலர்களால் இறைவன் திருவடிக்கு அர்ச்சனை செய்யணும். இதுக்கெல்லாம் எப்படிங்க இது இதெல்லாம் நமக்கு நடைமுறைக்கு இன்னைக்கு நாம் எடுத்து பார்த்தா அப்படின்னா என்ன பண்ணணும்? நாமளே செடி வச்சு வளர்த்தனாதான் ஆச்சு. நாமளே செடி வச்சாதான மலர் என்ன போதான் பறிக்க முடியும். அப்போ அதுக்குரிய மலர் வாங்கி நாம் வளர்த்து அதை நாம் பறித்து பெருமானுக்குன்னு ஆமாம் இடுவது தான் உயர்ந்த வழிபாடு. சரி, நமக்கு என்ன பெருமான் கொடுக்குறாரோ அதை வச்சு சரிங்க இப்படிலாம் சொல்லிட்டீங்க, அதனால் நான் போய் கடையில் வாங்கலையே, பூ இல்லைங்க, அதனால் இன்றைக்கி அர்ச்சனை பண்ணாமல் விட்டுறேன் அப்படின்ட்டா அது முதலுக்கே மோசம். நமக்கு என்ன வாய்க்குதோ சரி, சிவசிவா சாமி என்னால் அது முடியல, பெருமானே எனக்கு இதுதான் கொடுத்துருக்குற, இதை நான் மலர் அர்ச்சனை ஏற்றுக்கப்பா அப்படின்னு சொல்லி நினைந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுன்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணணும்? வழிபாட்டை செய்யணும். இவர் தேனணி மலர்னு சொல்லியிருக்கிறார். நான் எங்கெங்க தேனணி மலருக்கு போகிறது? ஆமாம். அப்போது இதுதான் நம்முடைய பெருமக்கள் செய்த தொண்டு. நீங்கள் திருவதிகையில் திலகவதியார் என்ன செஞ்சாங்க பெரிய புராணத்தில் சொல்கிறார். அது அப்பர் சாமி அதை தேவாரத்திலே பாடியிருக்கிறார். நிலை பெறுமாறு எண்ணுதியேல் நெஞ்சே நீ வா, நித்தலும் எம்பெருமானுடைய கோயில் புக்கு, புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை புனைந்து ஏத்தி புகழ்ந்து பாடி அப்படிங்கிறார். அப்போ புலர்வதன் முன்பு போய் இதெல்லாம் செய்யணும். அப்போ தான் அந்த மலராது. மலர் எப்படி இருக்கும்? அந்த மலரையும் இன்னைக்கு மலரும் தருவாயில் இருக்கிற மலரை பார்த்து பறிக்கணும். அது மலர்றதுக்குள்ள மாலை கட்டணும், கொண்டு போய் சாமிக்கு சாத்தணும். இதையெல்லாம் செஞ்சார் திலகவதியார். நீங்கள் முருகநாயனார் புராணத்தில் சேக்கிழார் விரித்து கொடுத்துருக்கிறார். என்னென்ன வகையான மலர் எப்படி பறிச்சாருங்க, எப்படி மாலை புனைந்தார், ஒவ்வொரு காலத்துக்கும் கொண்டு போய் சாமிக்கு சாத்துபடி பண்ணார். அதனால் இன்னைக்கு அவர் என்ன ஆயிட்டாரு? சிவமே ஆயிட்டார். இன்னைக்கு நாயனாராக நிற்கிறார், முருகநாயனார் வழிபாடு பண்ணுறோம். அப்படி அப்படின்ட்டு நாம் எல்லாம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவோமா? இல்லை, என்ன பண்ணுவான்? சோறு வைக்கணும், அதுக்கப்புறம் ஒரு கூட்டு, அதுக்கப்புறம் பொரியல், அதுக்கப்புறம் அதுக்கு சாம்பார், அதுக்கப்புறம் அதுக்கு புளிக்குழம்பு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் அத்தனையும் ஏன் செய்கிறோம்? பிள்ளைங்க நல்லா சாப்பிட்டோம், நல்லா இருக்குது. அப்போ தான் இதெல்லாம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு தாது சத்து கிடைக்கும். எதனால் செய்கிறோம்? அன்புனால செய்கிறோம். நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கொண்ட அன்புனால செய்கிறோம். பசிச்சா சோறு சாப்பிட்டா போதும், இந்தா வடித்து வச்சாச்சு தவளையில், சோறு போட்டு சாப்பிடுன்னு நினைக்கிறோமா? வழிபாட்டுக்கு வந்தால் என்ன நினைக்கிறான்? ஆட போதுங்க, பரவாயில்லைங்க. அதான் நம்ம அறிவு, நம்ம அறியாமையை தான் வேலை செய்யுது. நம்ம அறிவு என்ன பண்ணிடுது? அப்போது நம்ம அன்பை எங்கே கொண்டு வரணும்? வழிபாட்டில் கொண்டு வரணும். அதுக்கு தான் இந்த மலரை பற்றி சொல்கிறார். அப்போ இந்த மலர்கள் இப்படி தான் வழிபாடு செய்யணும்னு ஏன் சொல்கிறாருன்னா, இது அன்பினுடைய வெளிப்பாடு. சாமிக்கு சாத்துற மலர் எப்படி இருக்கணும் தெரியுமா? இப்போ நாம் உடுத்திக்கிற உடை எடுக்கிறோம், கடைக்கு போய் ஜவுளி கடையில் என்ன பார்க்குறோம்? என்ன டிசைனு, என்ன துணி, என்ன விலை, என்ன ஆஃபர், இத்தனையும் பார்க்குறோம். இது நல்ல துணியா, இது போட்டால் உடம்புக்கு நல்லா இருக்குமா, வெய்ய காலத்துக்கு தாங்குமா, சாமிக்கு தானே அந்த செக்ஷனில் இருக்குது. அதுக்குன்னு தனி செக்ஷன் என்னது? நம்மளால் இந்த மேலே கொஞ்சம் நேரம் போட்டிருக்க முடியாது அந்த துணி. இதெல்லாம்
இது நம்முடைய அன்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அப்போ பெருமக்கள் அன்பு அவ்வளோ இருந்துச்சு. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நேசநாயனார் தானே நெய்தாராம். அடியார்களுக்கு கொடுக்குற ஆடை என்ன பண்ணார், தானே நெய்தார். அப்படிலாம் பார்க்குறோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இறைவன் மீது அவங்க கொண்ட அன்பு அவ்வளவு. நமக்கு சாமி அந்த அளவுக்கு அன்பு கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கிட்டு இப்போ கிடைக்கிற மலரை கொண்டு என்ன பண்ணணும், வழிபாட்டை செய்யணும். ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவார், நமக்கும் அந்த அன்பை என்ன பண்ணுவார், வளர்த்துருவார் சாமி. வளர்கிற அன்னைக்கு நாமளும் இந்த மாதிரி செய்யலாம். அதான் சொன்னார், தேனணி மலர் சேர்த்த. இப்போ சாமிக்கு கொண்டு போய் மலரை சேர்ப்பிக்கணும். நல்லா பாருங்க, இந்த மலர் நிலத்தில் விளையணும். மண் அவன்தான், நீர் அவன்தான், பூவு அவன்தான், எல்லாமே அவன்தான். இப்போ இந்த கொண்டு போய் சேர்க்கறதுனால இப்போ நாம என்ன நினைப்போம், நான் கொடுத்ததை கொண்டு வந்து எனக்கு கொடுத்துட்டு வரம் கேட்குறையா அப்படின்னு கேட்போமா இல்லையா? நாம் கொடுத்தது எனக்கேவா அப்படிமா? சிவபெருமான் என்ன நினைப்பார், நினைக்க மாட்டார். அப்படியே மகிழ்வோடு உவந்து ஏற்றுக்கொள்வார். சிவபெருமான் என்ன பண்ணுவார், அவர் நினைக்க மாட்டார். ஏன்னா அவர் பெருந்தகை. நான் படைத்த உலகத்தில் நான் கொடுத்த மண் நிலம் நீர் இதை கொண்டு மலரை கொண்டு வந்து நான் பூசை பண்ணுறேங்கிறியான்னு கேட்க மாட்டார். அப்போ நல்லா நினச்சி பாருங்கள், அவன் கொடுத்ததை கொண்டு அவனுக்கு நாம் என்ன பண்ணுறோம், அவன் அருளால் அவன் தாள் வணங்குறோம். இப்போ நம்ம வழிபாட்டுக்குன்னு வர்றப்போ முதல்ல நம்ம அறிவில் என்ன இருக்குன்னு தெரியுமா, அவன் அருளால் அவனை வணங்குறோங்கிறது இருக்கணும். அது இருந்தாலே போதும், பேசிக் அடிப்படை. மற்றதெல்லாம் வரும். தேனணி மலர் சேர்த்த முன் செய்த ஊனமுள்ள ஒளியுமே பலவினையெல்லாம் போயிடும். அடுத்து சொல்றார் 7வது பாடல். துலங்கு வெண்மழு ஏந்தி சூழ் சடை அலங்கலானுரை ஆடானை நலம்கொள் மாமலர் தூவி நாள்தோறும் வளம்கொள்வார் வினை மாயுமே. அடுத்து இந்த பாடல் என்ன சொன்னாரு, கோயில் வளம் செய்யணும். மலர் கொண்டி சேர்ப்பிச்சா மட்டும் பத்தாது, என்ன பண்ணணுங்கிறாரு, கால்களார் பயன் என் கரைகண்டன் உரை கோயில் சொன்னாரா இல்லையா? கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் என் பயன். துலங்கும் வெண்மழு ஏந்தி, துலங்குதல்னா விளங்குதல், கையில் வெண்மழு விளங்க, சுற்றிய சடை சூழ்ந்த சடையுடைய, அலங்கள்னா மாலை, கொன்றை மாலையை உடைய பெருமான் எழுந்தருளியிருக்கும் ஆடானையை அடைந்து நலம்கொள் மாமலர். நலம்கொள் மாமலர்னா மலருக்கு நலம் அப்படின்னா என்னது, நலமா இருக்கீங்களா அப்படின்னு என்ன சொல்லுவான், நல்லமா இருக்குங்க. எப்போ சொல்லுவேன், நல்லா இருக்கிறப்ப நல்லா இருக்குங்க. நல்லா இருக்கீங்களா, அடையாங்க ஒரு வாரமாக காய்ச்சல் பாடா படுத்துது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆரோக்கியமாக இருப்பது நம்ம உடம்புக்கு நலம். அதுபோல் ஒரு பழம்னா அதுக்கு என்ன நலம் அப்படின்னா, சுவையோடு இருப்பா, அது பழத்துக்கு நலம். அதுபோல் மலருக்கு நலம் அப்படின்னு என்ன அர்த்தம், ஒன்று அழகு இருக்கணும், 2வது மனம் இருக்கணும். அழகு இருக்கணும், இதுதான் மலருக்கு நலம். நலம்கொள் மாமலர் தூவி நாள்தோறும் தூவி. இப்போ மலர் தூவுறத சொன்னாரு, இந்த பாட்டில் சொன்னாரு நாள்தோறும் தூவி. நாள்தோறும் அழகு மனமுடைய மலர்களை தூவி நாள்தோறும் இறைவன் ஆடானை திருக்கோயிலை வளம் கொள்வார். கோயில் வளம் செய்பவர்களுடைய வினை மாயும். வளம் வருதல் வழிபாட்டினுடைய ஒரு அங்கம். கோயிலை வளம் வருதல், நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வர்றதில்லை. கோயிலை வளம் வருதல் என்பது வழிபாட்டினுடைய அங்கம். பண்ணின் நேர்மொழியால் உமை பங்கரோ மண்ணினார் வளம் செய்யும் அரைக்காடரோனார். அப்போ நாள்தோறும் அந்த மண்ணில் வாழ்பவர்கள் வளம் செய்வார்கள். தினந்தோறும் கோயிலை வளம் வரணும்.
அப்படி வளம் செய்தால் வினை மாயும். 8வது பாடல் சொன்னார், வெந்த நீரணி மார்பில் தோல் புனை அந்தமில்லவன் ஆடானை கந்த மாமலர் தூவி கைதொழும் சிந்தையார் வினை தேயுமே. வெந்த நீர், தீயிடை வெந்த நீரை அணிந்தவர், எங்க மார்பில் தோல் மான் தோலை புனைந்திருப்பவர், தீயிடை வெந்த நீரை அணிந்திருக்கக்கூடியவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்தமில்லவன். இப்போ சிவபெருமான் நீர் பூசியிருக்கிறார், நீர் பூசியிருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சுடலை பொடி, ஒரு பொடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சாம்பல். சாம்பல்னா சாம்பல் ஆயிடுச்சுங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? அழிஞ்சிருச்சின்னு அர்த்தம். சாம்பல் ஆயிடுச்சுன்னா அப்போ அழிந்து போனது. அப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு. அழிவின் அடையாளம்தான் சாம்பல். அப்போ எல்லாம் அழிஞ்சு போச்சு, ஆனால் அந்த சாம்பல் அள்ளி பூசுறதுக்கு ஒருத்தர் இருக்கிறான் அப்படின்னா அவன்தாங்க அழியாதவன். அதான் அந்த பொடி பூசுதல் அப்படிங்கிற தத்துவம். அள்ளி பூசுற அப்போ அழியாதவன் என்ற அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பெருமானை, அந்தமில்லவன், தோற்றம் கேடு அழிவு எதுவுமே கிடையாது அவனுக்கு. அப்படிப்பட்ட அந்த பெருமான் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆடானை தலத்தை அடைந்து கந்த மாமலர், மனம் மிகுந்த மலர்களை கையினால் தூவி கையினால் தொழும் சிந்தனை யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் வினை தேயும். அப்போ சாமியை வழிபாடு செய்யணும், மலர் பறிக்கணும், மலர் கொண்டு போகணும், சாமியை பாடணும், கோயில் வளம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தால் வினை கொஞ்சம் கொஞ்சமாக தேயும். இதெல்லாம் செஞ்சால் மாயும். நினச்சா தேயும், செஞ்சிட்டா வினை மாயும். 9வது பாடல் சொன்னார், மறைவளாரோடு வானவர் தொழுது அறையும் தன்புணல் ஆடானை உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றுமே. மறைனா வேதம், வேதங்களில் வல்ல அந்தணர்கள், வானவர் அப்படின்னா தேவர்கள். அப்போ அந்தணர்கள் தேவர்கள் எல்லாம் தொழுது அறையும், வந்து அறைதெல்லாம் வந்து, இப்போ தேவர்கள் எல்லாம் அந்தணர்கள் எல்லாம் ஆடானை உரையக்கூடிய பெருமானை வந்து அறையும், வந்து வணங்கக்கூடிய ஆடானை, தன்புணல் ஆடானை, நீர்வளம் மிகுந்த ஆடானையை அடைந்து அங்கு உறையும் ஈசனை ஏத்த தீவினை பறையும் நல்வினை பற்றும். இந்த வினையை சொல்றப்ப இங்க என்ன விரிவா சொன்னார் இந்த பாடல. தீவினையானது பறையும், பறையும்னா அழியும், நல்வினை பற்றும், நல்வினை பற்றும். அப்ப நல்வினை அப்படின்னு நமக்கு சொன்னார். இறைவனை மலர்களினால், மலர்களை கொண்டு ஏற்றி வழிபாடு செய்தால் தீவினை எல்லாம் போயிடும், நல்வினை பற்றும். நல்வினை பற்றும் அப்படின்னா தவத்தை செய்வதற்கு துணை செய்யக்கூடிய வினைகள் நமக்கு வந்து சேரும். தவத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் நம்மை விட்டு நீங்கும். அதான் அர்த்தம். கோயிலுக்கு போகணும், எனக்கு சூழல் இல்லைங்க, என்னால் முடியலைங்க அப்படின்னு சொல்லி நம்மளை தடுக்கக்கூடிய தீவினைகள், தவத்தை செய்வதற்கு தடையாக இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாம் பெருமான் என்ன பண்ணிடுவார்? நீக்கிடுவார். தவத்தை செய்வதற்குரிய வினைகளை சேர்த்துவார். அதான் தீவினை பறையும் நல்வினை வந்து சேரும். 10வது பாடல் சொன்னார், மாயனும் மலரானும் கை தொழ ஆய அந்தணன் ஆடானை தூய மாமலர் தூவி கைதொழ தீய வல்வினை தீருமே. மாயன்னா திருமால், மலரான்னா நான்முகன். இருவரும் கைதொழுகிறார்கள். எங்க, எப்போ? பெருமான் ஆதி அந்தமும் இல்லாத நின்னப்போ உண்மையை உணர்ந்த இருவரும் என்ன பண்றாங்க? சாமி நீங்க தான் கடவுள் அப்படின்னு கைதொழுகிறார்கள். அப்படி வழிபடுவதற்குரிய பெருமான் சிவபெருமான், அந்தணன் சிவபெருமான். அவன் உறையும் ஆடானை தலத்தை அடைந்து தூய மாமலர் தூவி,
தூய்மையான மனம் மிக்க மலர்களை தூவி கைதொழுதாள் தீய வினை தீரும். கடைக்காப்பில் சொன்னார், வீடினார் மலி வெம்கடம், வேங்கடம் இருக்குது, அது அச்சுப்பிழை, வெங்கடம், வெம்கடம், வெப்பமுடைய காடு அப்படின்னு அர்த்தம். வீடினார் மலி வெம்கடத்து நின்று ஆடலானுரை ஆடானை நாடி ஞான சம்பந்தன் செந்தமிழ் பாட நோய் பிணி பாருமே. வீடினார் அப்படின்னா இறந்தவர், இறந்தவர்கள் மலிந்திருக்கக்கூடிய வெம்காடு, சுடுகாடு, கள்ளி முதுகாடுன்னு சொல்லுவார் அப்பர் சாமி. இறந்தவர்கள் மலிந்திருக்கக்கூடிய வெப்பமுடைய காட்டில் நின்று ஆடக்கூடிய இறைவன் எழுந்தளிருக்கக்கூடிய ஆடானை தலத்தை அடைந்து. இப்போ இறந்தவர்கள் நிறைந்திருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? இறந்தவருடைய உடல்கள் நிறைந்து எரிந்து வேகும் சுடுகாடு. ஏன் வெப்பமாக இருக்குது இந்த காடுன்னா, உடல்கள் நெருப்பில் வெந்து கொண்டு இருக்கிறது, அதனால் அந்த காடு வெப்பமுடையதாக இருக்கிறது. அப்படி வெப்பமுடைய காடையே இடமாக கொண்டு ஆடல் புரிபவன் சிவபெருமான். அந்த பெருமான் திரு ஆடானை தலத்தில் எழுந்தருளியிருக்கின்றான். அந்த பெருமானை நாடி ஞானசம்பந்தர் எங்க பண்ணாரு? ஆடானையில். ஞானசம்பந்தர் சொன்னார், ஞானசம்பந்தன் நாடி பாடிய இந்த செந்தமிழ், செம்மையுடைய செம்மைத்தன்மையை உயிர்களுக்கு தரக்கூடிய தமிழ் பாட நோய் பிணி பாருமே. நீங்க பாட்டு பாடனா நோயும் வினையும் அழியும். தேவாரம் பாடனா, இது ஞானசம்பந்தரே சொல்றார் திருக்கடைக்காப்பில். நாம கேட்கக்கூடாது, நம்ம பாடனா போகுமாங்க, அது எப்படிங்க, டாக்டர் இப்படி சொன்னாரே அப்படி சொன்னாரே அவராலேயே முடியலங்கிறாரே, சும்மா இந்த பாட்டை பாடினா போயிடணுங்கிறீங்களே, அது எப்படிங்க அப்படின்னு நமக்கு அறிவு வேலை செய்யக்கூடாது. எப்படின்னா ஞானசம்பந்தரே சொல்லியிருக்கிறார், பாட செந்தமிழ் பாட நோய் பிணி பாரும். அவருக்கு மேலே யாரு? இறைவனை அடைந்து இறைவன் மயமாகவே ஆனவர் ஞானசம்பந்த பெருமான். எனதுரை தனதுரைன்னு பறைசாற்றியவர் ஞானசம்பந்தர். அப்ப இறைவனுடைய உரை இது, அதை தான் நான் சொல்றேன்னு ஞானசம்பந்தர் சொல்றாரு. இப்ப இறைவன் உரையாக ஞானசம்பந்தரே சொல்றாரு, செந்தமிழ் பாடினால் நோய் பிணி பாரும். நீங்க பாடணும், பாடனீங்கன்னா தான் அந்த அனுபவம் கிடைக்கும். நீங்க தேவாரம் பதிகமா பாடணும். ஒரு பாட்டு ரெண்டு பாட்டை பாடி, ஏங்க எனக்கு நான் இந்த பாட்டை பாடினா நடக்கும்னு சொன்னாங்க நடக்கலையே அப்படின்னா பாட்டில் குறையில்ல, நாம் எப்படி பாடி இருக்கிறோம். இப்போ செந்தமிழ் பாடினால் நோய் தீரும் என்பது திருஞான சம்பந்த பெருமான் இந்த பதிகத்தில் திருக்கடைக்காப்பில் சொல்கிறார். அப்போ இந்த பதிகம் முழுக்க வழிபாட்டின் அங்கமாக விளங்கக்கூடியவற்றை சொல்கின்றது. ஒன்று மலர், அந்த மலர் எப்படிலாம் இருக்கணும், கைகளினால் மலர்களை நிறைய கொண்டு தூவணும். அப்படி தூவி வழிபட்டால் நம்முடைய வினை நீங்கும் என்று இந்த திருக்கடைக்காப்பில் அருளியிருக்கின்றார் என்ற அளவில் இந்த சிந்தனையை, காலை அமர்வு சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்து அமைகின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி போற்றி. சிற்றம்பலம் தில்லையம்பலம். உட்காருங்கம்மா, அதுக்குள்ளே ஏமாந்துச்சிங்க. நீ எந்திரிக்கிறாங்க. தென்னாடுடைய சிவன்